Don't make this awkward. Don't embarrass yourself like that. You should learn just to let go. So convenient to change your mind. Did you forget what you said last time? Know what I mean when I say goodbye. Let me remind you this ain't no lie. You can catch me on the flip side, the flip side. Don't feel the same when you're on the flip side, the flip side. You can catch me on the flip side. Yeah, this ain't nothing brand new, I'm just on the flip side. Yeah, that's tough, ain't it funny now you know what it feels like, can't lie. I've been feeling good on the inside. You couldn't pay me for attention, you couldn't pay me for a mention. To sum it up and end it like a summary. Yeah, you're running off and now you're running back to me. Looking silly, girl, I don't know what you're thinking, what you saying. Maybe it don't matter how you paint it. So convenient to change your mind. Did you forget what you said last time? You know what I mean when I say goodbye. Oh yeah, you can catch me on the flip side, the flip side. Don't feel the same when you're on the flip side, the flip side. You can catch me on the flip side. Yeah, this ain't nothing brand new, I'm just on the flip side. Yeah, you can catch me on the flip side. உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயா கிரைனைட்ஸ் கிருஷ்ணகிரி. நம்ம ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. அதாவது அந்த ஃபேக்ட்ரியோட மேப்பு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரக்கூடிய ரூட் வந்து இருக்கும். நீங்கள் அதுவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா டிஸ்பிளேயில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரிக்கு எப்படி வரலான்றதை இங்கே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதாவது நான் எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது, அது எப்படி ஸ்லாபாக வந்து வெளியே வருது, அதோட குவாலிட்டி என்ன, அதோட தரம் என்னன்றதை முழுக்க நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. அக்ஷயா கிரைனைட்ஸ், அதாவது கிரைனைட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அது எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது, நம்ம ஃபேக்ட்ரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போடுறது நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது பெரிய கிரைனைட்ஸ்ன்றது நம்ம வெளியே கிரைனைட் ஸ்லாபை வாங்கிட்டோ இல்லை மற்ற இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஃபேக்ட்ரியில் வைக்கிறது கிடையாது. முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய குவாரியிலிருந்து பெரிய பிளாக்குங்களாம் நம்ம ஃபேக்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கட் பண்ணிவிட்டு இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கட்டிங்னா முழுக்க எல்லாமே வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷ் மட்டும்தான். நம்ம கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கட்டிங் மிஷின் இருக்குது. மல்டி கட்டர் மிஷின் 2, சிங்கிள் கட்டர் மிஷின் 1 இருக்குது. அந்த கட்டிங் மிஷின் வந்து எப்படி வந்து ஓடுதுன்றது நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். அதாவது கிரைனைட் கட்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா குவாரியிலிருந்து வரும். அந்த பெரிய பிளாக்கை வந்து 4 துண்டாக கட் பண்ணி அதை வந்து பிளேட் கட்டிங் கொண்டு வரும். பிளேட் கட்டிங்னா நம்மகிட்ட மொத்தம் 2 டைப் ஆஃப் கட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மிஷின் கட்டிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மிஷின் கட்டிங். முழுக்க எல்லாமே நம்மளது பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டிங் மட்டும்தான். ஏன்னா வாட்டர் கட்டிங் சொல்கிறேன்னா, இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டிங் மெட்டீரியல் மட்டும்தான். ஏன்னா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கட்டிங்கும் இருக்குது, கெரோசின் கட்டிங்கும் இருக்குது, மற்ற விதமான கட்டிங்கும் இருக்குது. ஆனால் நம்ம முழுக்க வாட்டர்லேயே கட் பண்ணுறதுனால அதிக டென்சிட்டி உள்ள கல் மட்டும்தான் நம்மளால் கட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்டி கட்டரில் கட் பண்ணுறோம். மல்டி கட்டரோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்லாபும் ஒரே திக்னஸில் இருக்கும். அந்த சிங்கிள் கட்டர்லேயும் மல்டி கட்டர்லேயும் இருக்க டிஃப்ரெண்ட்டே அதுதான். இப்போ சிங்கிள் கட்டர் வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். மல்டி கட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக வந்து கட் பண்ணுறதே மல்டி கட்டர் தான். அதனால் எல்லா ஸ்லாபும் ஒரே திக்னஸில் இருக்கிறனால நம்ம லேயிங் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சுலபமாக லேயிங் பண்ணுறதுக்கு இது வந்து உபயோகப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்லாபும் ஒரே திக்னஸில் இருக்கிறனால நம்ம முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எல்லா கல்லும் ஒரே திக்னஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால் கட்டிங் வந்து அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அதே மாதிரி பாலிஷும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க எல்லாமே வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷ் மட்டும்தான். வாட்டர் பாலிஷ்னு வந்து நார்மல் பாலிஷ்லாம் கிடையாது. ஜெர்மன் பிரிக்ஸை வச்சு 6 8 12 8 இருக்க பெரிய மிஷினில் தான் வந்து நம்ம பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாலிஷ் மிஷின் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி செயல்படுதுன்றது நம்ம போய் பார்க்கலாம். கட்டிங் வந்து முழுக்க மல்டி கட்டரில் கட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அந்த மல்டி கட்டரில் வந்து பிளாக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாலிஷ்க்கு வரும். இதுதான் நம்மளுடைய பாலிஷ் மிஷின். பாலிஷ் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் பாலிஷ்னு சொல்லலாம். டைமண்ட் பாலிஷ், லைன் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து ஹை ப்ரெஷரில் பாலிஷ் ஆகக்கூடிய மிஷின் இது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாலிஷில் மட்டும்தான் இது வந்து பாலிஷ் ஆகுது. வாட்டர் பாலிஷில் வந்து பாலிஷ் ஆகணும்னாலே அது வந்து டென்சிட்டி அதிகமாக உள்ள கல் மட்டும்தான் பாலிஷ் ஆக முடியும். அதே மாதிரி இருக்கிறதுலே மொத்தம் இதில் 6 8 இருக்குது. நம்ம பெரிய மிஷின் இருக்குது, அதில் வந்து 12 8 இருக்குது. இருக்கிறதுலே ஹை ப்ரெஷரில் இது வந்து பாலிஷ் ஆகிறனால டென்சிட்டி கம்மியாக உள்ள கல்லோ இல்லை கிராக் அதிகமாக உள்ள கல்லோ வந்து இதில் வந்து பாலிஷ் பண்ண முடியாது, தூளாக உடஞ்சி போயிடும். அதனால் இருக்கிறதுலே அதிக டென்சிட்டி உள்ள கல் மட்டும்தான் இதில் பாலிஷ் ஆகுது.
ஒரு கல் வந்து மொத்தம் 2 முறை பாலிஷ் ஆகும். ஒரு முறை கிரைனிங் ஆகும், இன்னொரு முறை பாலிஷ் ஆகும். அதனால கல்லோட தேய்மானம் அதிகமாகறனால அதோட பாலிஷும் கூடி வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாபும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கிறதுலே அதிகப்படியான பாலிஷோட எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோடைய கல் எந்த அளவுக்கு தரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தரமான பாலிஷ் மிஷினில் வந்து இது வந்து பாலிஷ் ஆகிட்டு இருக்கு. நம்ம 6 ஹெட் இருக்க பாலிஷ் மிஷின் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்து 12 ஹெட் இருக்கிறதுலே டாப் மிஷின் இதுதான். இதுக்கு மிஷினே கிடையாது. இது வந்து இருக்கிறதுலே அதே சொன்னேன் இல்லைங்களா, ஜெர்மன் பிரிக்ஸை வச்சு தான் ஹை ப்ரெஷரில் பாலிஷ் ஆகக்கூடிய பாலிஷ் மிஷின். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரைனைட் கல் மேலே எந்த ஒரு லிக்யூடோ இல்லை எந்த ஒரு கெமிக்கலோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாலிஷ் பண்ணுறது கிடையாது. நம்ம அந்த மெட்டீரியலே அதாவது அந்த கல்லையே வந்து தேய்ச்சி தான் நம்ம பாலிஷ் பண்ணுறோம். அது தேய்ச்சியே பாலிஷ் பண்ணுறதுனால அந்த கல் தேய்மானம் அதிகமாக அதோட கலரும் சரி அதோட பாலிஷும் சரி கூடி வருது. அதாவது கிரைனைட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது தேய தான் அதோட வந்து அந்த பாலிஷும் அதோட அந்த மிரர் ஃபினிஷிங்கும் வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு. அதனால் 12 மிஷினில் இருக்க இந்த மிஷினில் வந்து அந்த கல் பாலிஷ் ஆகிறனால இருக்கிறதுலே டாப் குவாலிட்டியாக வந்து அந்த கல் வெளியே வரும். அதனால் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து தரமான கல்லாக வந்து வெளியே நம்ம கொடுக்கணும். அதனால் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் மட்டும் தான் இங்கே ரெடி பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பாலிஷ் மிஷின் வச்சு தான் ரெடி பண்ணுறோம். கல்லும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமானதாக கிடைக்குங்க. நம்ம பாலிஷ் மிஷின் பார்த்தீங்க, நம்ம பாலிஷ் மிஷின் முடிச்சுட்டு மொத்தமாக கட்டிங் பாலிஷ் மொத்தமாக முடிச்சுட்டு மெட்டீரியல் அதாவது கிரைனைட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கம்ப்ளீட்டாக இந்த லெவலுக்கு தான் வரும். என்னப்பா சும்மா எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறேன், என்ன பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சாதாரணமாக எந்த ஒரு கல்லையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஒரு கல் தரமாக இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். முக்கியமானது வந்து ஸ்லாபோட திக்னஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான திக்னஸ்லாம் ஸ்லாபை கட் பண்ணுறது கிடையாது. ஸ்லாப் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு 20 mm திக்னஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முழுக்க வாட்டர் கட்டிங் வாட்டர் பாலிஷ் சொன்னேன் இல்லைங்களா, அதனால் கல்லோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். முழுக்க நேச்சுரல் கல்லாக இருக்கும். அதாவது கல்லோட நேச்சுரல் கலர் என்னவோ நம்ம அதை மட்டும் தான் நம்ம தேய்ச்சி பாலிஷ் பண்ணுறதுனால கல் வந்து முழுக்க நேச்சுரல் கல்லாக இருக்கும். ஏன் நான் நேச்சுரல்னு உங்களுக்கு அத்தனை முறை சொல்கிறேன்னா, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட்லேயே வந்து நம்ம நிறைய கலர் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது இருக்கிற நேச்சுரல் கலரை விட்டு வேறு கலர், அதாவது அஃபாக்சின்னு சொல்லுவாங்க, வேறு கலரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பாலிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த மெட்டீரியலும் நம்ம வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. இருக்கிற கல்லை வந்து ரா மெட்டீரியலாக பெரிய பிளாக்காக கொண்டு வரும். அது இங்கே வாட்டர் கட்டிங் பண்ணுறோம், வாட்டர் பாலிஷ் பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன நேச்சுரல் அது கலரை கிடைக்குதோ அதையே நம்ம பாலிஷ் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கிறோம். அதனால தான் இது முழுக்க நான் எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இத்தனை முறை சொல்கிறத விட நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல் எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுறதுன்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எப்படி பாலிஷ் ஆகுது, எப்படி கட்டிங் ஆகுது, நம்ம கல்லோட குவாலிட்டி என்னன்றதை நீங்கள் நேரில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நேரில் வாங்க, மெட்டீரியலோட தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வீடு கட்ட போகிறோம், ஒவ்வொரு முறையும் கட்ட போகிறது கிடையாது. அதனால் வந்து முழுக்க நல்ல ஒரு மெட்டீரியலாக நல்ல ஒரு பொருளாக வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்து போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வாங்க, வந்து நேரில் மெட்டீரியலை பாருங்கள். தரமான பொருளை கொண்டு போய் நல்லபடியாக வீட்டில் பதிச்சு சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நேச்சுரல் கிரைனைட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது குவாரியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நாமளே ரெடி பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறோம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. என்ன அப்படி எக்ஸ்போர்ட்டுக்கும் நார்மல் ப்ரீமியமுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குவாரியிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிளாக் கிடைக்கும். அதாவது சீப்பான பிளாக்கும் கிடைக்கும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய பிளாக்கும் இருக்கும். நாம் வாங்கிட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கூடிய பிளாக் மட்டும்தான். எக்ஸ்பென்ஸ் கூடுதுன்னா அதோட குவாலிட்டியும் கூடி தான் இருக்கும். ஒரு இது வந்து எக்ஸ்பென்ஸ் குறையுதுன்னா அதோட குவாலிட்டியும் சின்ன டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். அதனால் இருக்கிறதுலே அதிகபட்ச குவாலிட்டி உள்ள மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து பாலிஷ் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 11 அடி 12 அடி லென்த்துடைய ஸ்லாப் மட்டும்தான். ஹைட்டு 3, 3.25 2 டைப்லையும் இருக்குது. உங்களுக்கு பெரிய ஸ்லாப் மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். முழுக்க கண்டெய்னர் ஏறக்கூடியது, முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லாபாக தான் இருக்கும். அதனால் அதிகபட்ச நம்ம வீட்டில் லேயிங் பண்ணும்போது அதிகப்பட்ட ஜாயிண்ட்டோட வந்து நம்ம லேயிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஸ்லாபே எடுத்துகிட்டு போய் நம்ம தாராளமாக ஜாயின் பண்ணலாம். 12 அடிக்கு இருக்க பெரிய ஸ்லாப் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஃப்ளோர் லேயிங்க்கு நம்ம 12 அடி உள்ள பெரிய ஸ்லாபும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் வாலுக்கு, கிச்சன் வாலுக்கு, நம்ம முன்னாடி எலிவேஷன் வாலுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைல் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைப்போம். டைல் வந்து முழுக்க நேச்சுரல் கிடையாது, 100% அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான். நீங்கள் முழுக்க கிரானைட் நேச்சுரலாக ஃப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோரில் எது வால்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நான் ஃபிட் பண்ணணும், அப்படி கிரைனைட்டே ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரைனைட் டைல்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 mm ஸ்லாப் கட் பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm இருக்கும். உங்களுக்கு வந்து வாலில் ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா 20 mm இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாலில் ஃபிட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம 12 mm வந்து டைல்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம், டைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பல கலரில் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த விதமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் காட்டி நீங்கள் வந்து வாலில் வந்து ஒட்ட வச்சுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 100% நேச்சுரல் டைல். நம்ம நார்மல் டைல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணாமல் முழுக்க கிரைனைட்லேயே நம்ம டைல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வாலுக்கு, நான் சொன்னேன் இல்லைங்களா, கிச்சன் வாலுக்கு, ஃப்ரண்ட் எலிவேஷன் வாலுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து சீப்பான விலையிலே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக எல்லா பொருளும், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டாப்புக்கு, அதாவது கிச்சன் மேடைக்கு உண்டான பிளாக் கலர் கல்லும் நம்மகிட்ட இருக்குது, பிளாக் கலர் கிரைனைட் கல்லும் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து நீங்கள் அங்கே எல்லா பொருளும் இங்கே நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளோட முழுக்க லேயிங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பொருளும் நீங்கள் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி.